பெரியவரே, நம்ம பழங்கானத்து ஒயின் ஷாப்பில் வியாபாரம் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. என்ன ஒயின் ஷாப் பக்கத்தில் கலாச்சாரம் எங்காச்சுன்னா அட விடுவாங்க, பார்ட்டி போட்டு தள்ளிட்டல. ஆமாம், இவனெல்லாம் போய் வளர விட்டு இருக்கானா போயிட்டானா? உள்ளடி தான் ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். சரி, நான் எஸ்பி கிட்ட பேசுறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. குழந்தை அருவாளை கொடு. ஏய் அள்ளுங்கடா. ஜெய்பால் வீடு எங்கடா இருக்கு? தெரியாதுங்கய்யா. தெரியாதா? தாஜ்மஹால் எங்கடா இருக்கு? டெல்லிக்கு பக்கத்துலங்க. டெல்லிக்கு பக்கத்துலயா? டெல்லியில இருக்க தாஜ்மஹால் தெரியுது, இங்க இருக்கிற ஜெய்பால் வீடு தெரியாதா? ஜெய்பால் வீடு எங்கடா? எனக்கு தெரியாது. பெரியவரே, ரத்னம் வந்திருக்கான். தனியாவா? ஆளுங்களோட. எத்தனை பேர்ரா? 15 பேர். டேய், அந்த டீ கடையில் கேளுங்கடா. இன்னைக்கு அவனை அள்ளாம வருவதில்லடா. டேய் தள்ளுங்கடா. போய் பாருங்கடா. ரத்னம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பெரியவரே, நான் ஜெயபாலா தேடி வந்திருக்கேன். இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏன் ஏரியாவில் என்ன கேட்காம ஏன் ஆளை தேடி வந்திருக்க? என்ன இதெல்லாம்? இந்த பாருங்க, நாம 2 பேரும் ஒரே தொழில் தான் பண்றோம். உங்க ஆளுங்க இங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறானுங்க. தண்ணி அடிச்சா வந்து கரடா பண்றானுங்க, சீட்டான்னா காசு கொடுக்க மாட்டேன்றானுங்க. எது வந்தாலும் எங்க கிட்ட வந்து சொல்லணும். நீங்கள்லாம் என்ன கடவுளா? நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நான் ஒன்னும் குருடன் இல்லை. நக்கலா வேட்டிய மடிச்சு கட்டி கையில அரிவாள் எடுத்தா எத்தனை பேரை வெட்டுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க வேட்டிய மடிச்சு கட்டுறதுக்குள்ள உங்க கழுத்துல தலை இருக்காது. ரத்னம், ரத்னம், எதிரில் நிக்கிற 10 பேரை வச்சு கணக்கு போடாத, சுத்தி பார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு போறேன். தேவைப்பட்டா திரும்பி வருவேன், உங்களையே எதிர்த்து. மீனாட்சி, என்னத்தா சதுர அடிக்கிட்டு இருக்க? அது ரொம்ப வழுக்குதா, அதான் சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்பவும் போவனாங்குது. ஆமா, என்ன இன்னைக்கு நீங்க பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருக்கீங்க? என் மருமக என்ன ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டா. நானா இழுத்து போட்டு செஞ்சாதான் உண்டு. என் 2வது மருமகளை இவள மாதிரி அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மருமகளே கிடைப்பா. ராசா மாதிரி புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு ஏன் ஆத்தா புலம்புற? மீனாட்சி, பா இதையும் துவச்சிருந்தா வாங்க ஐயா. குடுத்தன வந்த அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியலையே. என்னம்மா பண்றது? மதுரையில் 2 நாள் வேலை பார்த்தேன்னா வெளியூர்ல 10 நாள் ஆடிட்டிங் இன்ஸ்பெக்ஷனும் போயிடுறேன். வேலை அப்படி. முன்னெல்லாம் டூர் போகும்போது மீனாட்சியை தனியா விட்டுட்டு போறோமோன்னு கவலையா இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலை கிடையாது. மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு மாதிரி, நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? ஆமாம்மா, அந்த தைரியத்துல இருக்கேம்மா, அந்த தைரியம் தான். ஐயா வேண்டாம் வருமா பிள்ளை பத்துக்கு காண்டாமர்கள் பேர் வச்சாலாம். பிள்ளைங்களா அதுங்க குட்டி பிசாசுங்க. ஞாயிற்றுக்கிழமை குளிக்க மாட்டேன் அடம் பிடிக்குதுங்களே. மீனாட்சி, குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். ஓ அண்ணி, you can talk in English, huh? Very good. Now onwards I'll only talk to you in English. அதே தான். Excellent. Marvelous. மாவெல்லாம் அப்பதான் அரைச்சு வச்சிட்டேன். சும்மா இருக்குதுங்களா இதுங்க? அண்ணி,
ஆக்சுவலி யூ ஃப்ரம் மதுரை ஆர் சம்வேர் எல்ஸ்? மை நேம் இஸ் கம்பம் கலைச்செல்வி. குட் மார்னிங். அம்பிட்டு தான் இங்கிலீஷ் தெரியும், ரொம்ப பேசாத. ஓகே ஓகே. ஏன்னு எல்லாரும் துணிக்கு சோப் போடுவாங்க, அங்க உன்னை கன்னட கேட்டு வச்சுட்டு கல்லுக்கு சோப் போடுது. எனக்கு எப்போ எதுக்கு எப்படி சோப் போடணும்னு தெரியும். தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஆத்தா உஷார். ஏன் உங்க கொழுந்தனார் வேலைக்கெல்லாம் போக மாட்டாரா? அது சரி, சிலைய திருடவனுக்கு பூசாரி வேலையும் வாட்ச திருடவனுக்கு வாட்ச்மேன் வேலையும் கிடைக்கிற இந்த காலத்துல எங்க தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்காதா என்ன? இங்க கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சுக்கிட்டு ஒரு 4000 5000 சம்பாதிக்கிறத விட அங்க வெளிநாட்டிலேயே ஏன் குவைத்திலே ஒரு 50,000 60,000க்கு பெரிய வேலையா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிதான் எங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு. பாத்தியா? அப்ப ராமர் கோட்டை தாண்டாத லக்ஷ்மணன் இல்ல? ஆமாத்தா, அவன் குழந்தை மாதிரி எங்க சுத்தினாலும் என் கையால தான் சாப்பிடுவான். வெளிநாடு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோமோ. அண்ணனா, இந்த வாரையா, வாரை. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ்ல வந்திருந்தாங்க, கையெழுத்து போட்டேன். யாரு அண்ணன் போனா அண்ணே ஐயா, நல்லா இருக்கியா? நான் எழுதி விட்டு தம்பி பேசுறேன். ஏன் வேலை விஷயம் என்னாச்சுன்னு ஒன்னே நம்ம சும்மா இருக்கேன். ஊர்ல ஒரு வரைக்க மாட்டேங்கிறா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஆமாய்யா, நாங்க எல்லாரும் பழனிக்கு போறதா இருக்கோம். தம்பி இங்கதான் இருக்க போறான், நாங்க தான் போறோம். ஆமா, ஒரு வேண்டுதல். என் ரெண்டாவது மருமகளும் இவ்வளவு மாதிரியே அமைஞ்சிட்டா என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிரும். ஏய் லைன்ல வாடா. அம்மா டேய், கால் எங்கடா வருது? வெட்டி பிடி ரெண்டு காலையும். நீ தள்ளி நில்லியா? திரும்ப. ஏ மாமு, வேர்வேல உடம்பு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? மைக் டைசன் மாதிரி இருக்குமே. தார் ரோட்ல தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. ஏய் திரும்படா, வேலையே செய்யல, இதுல வேற. என்னப்பா? டேய் டேய் டேய், வரச்சில நிக்கிற கண்ணு தெரியலையா? என்னடா குறுக்க வந்து படுக்குற? ஏய் என்னடா? டேய் ஏய் உனக்கு என்னடா? நீங்க பண்ணுங்க. ஏய் அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், அவனை சொல்லி விடா. இங்க பாரு, வேறல நின்னா காடிச்சு தின்னு போடுறியா? ஈச்சிடுவேன். விட்றா. ஏன்டா இப்படி ஆவுன்னா சண்டை போட்டுட்டு இருக்க? நானா சண்டை போடுறேன்? அவன் தான் தேவையில்லாம குறுக்க பூந்து வம்பளுக்குறான். நீ அவனுக்கு பயந்துட்டு என்ன தள்ளிட்டு வர்ற? பயப்பில்லடா, நம்ம அவன் மேல கை வச்சோன்னா 50 பேர் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான். முடியுமா? நம்மளால முடியுமா? நாம 1 மணி நேரம் லேட்டா போனாலே நம்ம வீட்டுல அம்மா தேடுவாங்க. அவன் 10 நாள் காணாம போனா கூட யாரும் அவனை தேட மாட்டாங்க. தெரியுமா உனக்கு? ராஜீவ் காந்தி செத்தப்போ நீயும் நான் என்னடா பண்ணோம்? யாருக்கு தெரியும்? இன்னமா நான் இருக்கு. நம்ம 2 பேரும் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? பஸ் மேல கல்லு தூக்கி எறிஞ்சிருப்பான், தீ வச்சிருப்பான், போறவர்களை சீண்டிருப்பான். அவனும் நம்மள ஒன்னாடா? அப்ப அடிச்சா அடியை வாங்கிட்டு பேசாம வர சொல்ற? துஷ்டனை கண்டா தூர விலகும் சொல்றடா. தூரமாவா? அதுக்கு பேசாம ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட வேண்டியதானே. எதுக்கு ஜிம்முக்கு வரணும்? ஆமா, ஜிம்முக்கு வருது சண்டை போடுறதுக்கு இல்ல, லைஃப்ல அவங்க உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கதான். புரியுதா? அப்ப லைஃப் லாங்க அடி வாங்கிட்டு உடம்ப கண்ணாடிலே பாத்துக்கிட்டு சொல்ற லூசு. எதா கிறுக்குன்னு அதானே பார்த்தேன். பேச்சுடா பேச்சு. யாரு? நீயா? அடப்பாவி, ஆள் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே தம் அடிப்பியா? சோடாபடி, இது என் வீடு, நான் எங்க வேணாலும் தம் அடிப்பேன். இன்னொரு பேக்கெட் அடிக்கணும், கிளம்பு கிளம்பு. அப்ப நீ இன்னைக்கு லஞ்சுக்கு லாட்டரி தான். என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில உங்க அம்மா பழனிக்கு போறப்ப உனக்கு சோறு போட சொல்லிட்டு போனாங்க. வேணா விட்டுரு. சரி சரி சரி, உள்ள வா. அதானே. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் ஆடட் அட்ராக்ஷன் டு கைஸ். ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டைலா தம் அடிச்சா நல்லதா இருக்கும். அது பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஆனா கேப் கிடைக்கிறப்ப கேப் விடாம தம் அடிக்கிறது தான் தப்பு. ஏய், ஒத்த சங்கல வீடு கட்டினது போதும், வந்த வேலையை பாரு. சரி, காலையில என்ன சாப்பிட்ட? ஏன் எது கேக்குற? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், திருப்பி கேள்வி கேட்க கூடாது. அது என்ன விக்கல்? காலையில இருந்து இருக்கு. தண்ணி குடிக்க வேண்டியதானே? அதான் குடிச்சுக்கிட்டே இருக்கேனே, நிக்கல. நிக்கலையா? சரி, நான் நிறுத்துறேன். படு. ஏ, எதுக்கு படுக்க சொல்ற? படுன்னு சொன்னா படுக்கணும். ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது? படு. இங்க பார், இப்ப நான் தான் டாக்டர், புரியுதா? வக்கீலும் டாக்டர் எது சொன்னாலும் உடனே செய்யணும். கை நீட்டு. எதுக்கு கை கட்டுற? மறுபடியும் கேள்வி கேட்கற? முதல்ல உன்னை தரோவா செக் பண்ணணும். ஏய், வயித்துல இருந்து கை எடு. ஏய், வெக்கல் எங்க இருந்து வருது?
தொண்டையில இருந்து. வரது தொண்டையில இருந்து, ஆரம்பிக்கிறது வயித்துல இருந்துமா. சோ அங்க செக் பண்ணணும். என்ன? கையெடு. எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவும் வேணாம். நீ கையெடு, இல்லைன்னா கத்திடுவேன். கத்த விட்டாதானடி. இந்த சான்ஸ்க்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுல யாரும் இல்ல, பக்கத்து வீட்டு செக் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ காலி. எங்க முத்து கொடுக்க? நெத்தியில கொடுக்கவா, கண்ணத்துல கொடுக்கவா? இல்ல ஏ சுடகுடி, பிக்கல் நின்றுச்சா? ட்ரீட்மெண்ட் ஓவர். மீனாட்சி, டாக்டர் ஃபீஸ் கொடுக்காம போற? அதான் சாப்பாடு வச்சிருக்கேன்ல. ஓ தேங்க்ஸ். முடிஞ்சா சிகரெட் பிடிக்கிறத விட்டுடு. ஒரு செங்கல் குறைஞ்சாலும் வீடு ஓட்ட தானே. உலகத்திலேயே பிளாஸ்க்ல பீர் வாங்குற ஒரே ஆள் நீதாயா? ஏய், இந்த பிளாஸ்க்ல ஒரு பிளாஸ் பேக்கே இருக்கு தெரியுமா உனக்கு? ஓஹோ, வந்து சொல்றேன். ஊத்திக்கின்னு கடிச்சுக்கலாம், கடிச்சுக்கின்னு ஊத்திக்கலாம். வந்துட்டான் பன்னிக்குட்டிக்கு பாவாடை கட்டின மாதிரி. ஏல மூர்த்தி, அம்மா அது என்னடா கழுத்துல பிளாஸ்க்? அதுல என்ன இருக்கு? டீமா? டீ யாருக்கு? இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும். டயர்ட் ஆகிறப்ப ஊத்தி ஊத்தி குடிக்கிறதுக்காக. அது சரி. படுத்துக்கிட்டு தூங்குமா நாய், நின்னுக்கிட்டு தூங்குமா பேய். காரியம் இல்லாம கடத்தருக்கு போய் டீ வாங்கிட்டு வருவான் அந்த கருவாப்பைய. செல்வி, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. பேர சொல்லி கூப்பிடுறியா? யாரா பெரியவங்க? ஒரு நாள் உனக்கு முன்னால பேசு. என்னடா இங்க சண்டை? பாருங்கம்மா எப்ப பார்த்தாலும். சரி விடு. டீ கேட்டா நாங்க போட்டு கொடுக்க மாட்டோமா? அம்மா உங்களுக்கு என்ன டீ போட தெரியும்? இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கம் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ, இதானே போட தெரியும்? பார்லி டீ போட தெரியுமா? பார்லி கஞ்சி தான் போடுவாங்க. அதென்ன டீ? அதாம்மா, அதான். கருத்த உடல் மினுமினுக்க, செவத்த உடல் பளபளக்க, இளைத்த உடல் பெருவருக்க இன்றே வாங்கி அருந்துவீர்கள் பார்லி டீ, பார்லி டீ, பார்லி டீ. ஏய், இந்த குவைத்தெல்லாம் போறதை விட்டுட்டு தெரு தெருவா போய் லேக வியாபாரம் பண்ணு. வீட்டுக்கு ஒரு வருமானமாச்சும் வரும். சரி, இதுல கொஞ்சம் ஊத்தேன், நான் குடிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன். வீட்ல எல்லாம் இது போட முடியாது, இதுக்குன்னு தனியா ஃபேக்டரி இருக்கு. ஐயா குடுற கொஞ்சம். செல்வி, வில்லங்கமான விஷயத்தெல்லாம் தலையிடுற, மரியாதையா ரவைய போட. பிள்ளையாரே பெருச்சாலையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாக்கும். புல்லட்டு. டேய், இந்த கம்பம் கலைச்செல்வி நினைச்சா எந்த மாதிரி டீயும் போட வேண்டாம். ஆமா, பெரிய சூளமங்கல ராஜலட்சுமி நல்ல பாட்டு கச்சேரி போற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேர்ல ஒரு அடமொழி வேற. டேய் போடா. கம்பம், குமுளி, தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வரைக்கும் டீ கிடையாது. போ. கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனு, கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனு நாட்டுக்கே வேஸ்ட்டுப்பா. எவன் சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்டா மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் சேர்த்தா என்னத்த? ஏய் மாமு, ரொம்ப ஓரா தெரியல உனக்கு. மச்சான், இன்னைக்கு ஒரு நாளை கண்டுக்கிறாரா? ஏன்னா வெறும் பீர் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சீன மாதிரி இருக்கும், ஒரு குவார்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ட மாதிரி இருக்கும். வேணும்னா ஒரு ஃபுல் வாங்கி கொடுக்குறேன், ஏன்னா நெஞ்சில மிச்சமா இருக்கும். நெஞ்சிலியா? என்னடா அங்க சத்தம்? டேய் பசங்களாம் மேல எங்கடா வந்தீங்க? நாங்க ஒண்ணு இங்க யாருக்கு டியூஷன் நடத்தலடா. பசங்களா, வெட்டி பையகிட்ட என்ன பேச்சு? போய் உட்காருங்க. வெட்டி பழிலா? டா, உன் மனசுல என்ன பெரிய டீச்சர் நினைப்பா? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம், வேலை கிடைக்கிற வரைக்கும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறோம். உன்ன மாதிரி ஓசில ஓபி அடிக்கல. எது ஓசில ஓபி அடிக்கிறனா? யார பார்த்து ஓசின்ன? நாங்கெல்லாம் வரிக்கூற பரம்பரை. மழை பெஞ்சு ஒரு கோடு அடிஞ்சாலும் அங்கனக்குள்ளேயே மாண்டு மடிஞ்சிருவோம். ஓ 2 2 ஈ 2 8 மூவி 2 36 வாய்ப்பாடு நடத்துறதுக்கு ஒண்ணு நாங்க வாடகை. நான் ஒண்ணும் தப்பா சொல்லடா, இந்த பிள்ளை தப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்னப்பா நான் சொல்றது? இல்ல இல்லையா? டேய், 1000 ரூபாய் கூட பெறாது நம்ம வீட்டுக்கு. இவங்க 2000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்களே, டியூஷன் தானே, எடுத்துட்டு போட்டோம். டேய், நீ எப்படா அப்படி மாறுன? இப்பதான். இப்பதானா? சும்மாரா சொம்ப. சொம்பையா? டேய், என்னடா நடக்குது இந்த வீட்ல? பீர் சாப்பிடுறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிகர பார்த்தவன பிச்சுக்கிட்டு போயிருச்சு. சரி சரி, எல்லா கைய ஏன் சட்டிலே கைய வச்சிட்டியா நீ? இந்த பார், இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே. ரைட்டா, மானங்கட்ட மூர்த்தி. ஓகே, மானங்கட்ட மூர்த்தி. ஆஹா, செட்டு செத்துட்டாயப்பா.
இதை புடுங்க முடியுமாடா? பிரச்சனை என்னாச்சு? இல்லைங்க, அவங்க 2 நாளா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துக்கு நம்மள யாரும் அசைக்க கூட முடியாது. பழனி பஞ்சாமத்து தகராதுல கடைக்காரனை விரட்டி வெட்டணும்ல. நம்மள வெட்டு ஒண்ணு துண்டு. நம்ம அழகர் கோயில் வஜ்ரவேல் ஆளுங்க தான். அவங்கள நான் பார்த்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணுறாரு. வாங்க பெரியவர். வணக்கம்யா. மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவுக்கு கவர்னர் வர்றாரு. சிட்டியில் உள்ள ரவுடிஸ் எல்லாம் பிடிச்சி உள்ள போட சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்களை எல்லாம் கொஞ்சம் வெளியில வராம பார்த்துக்கிட்டீங்கன்னா. தங்கம் புரிஞ்சுதுங்க. நான் பார்த்துக்கிறேன். ஆரப்பாளையத்துல இருந்து கண்ணா நீயும் நானுமா கண்ணா. அசிங்கப்படுத்தாதடா, இறங்குடா கீழே. அடச்சி ஒட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ கொடுக்குற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி, இவன் பாசத்தில் நெஞ்ச நக்கறா. இவனுக்கு கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய் ஷட்டப்டா. ஏய் அன்னிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளாட்டி ஃபூல். கருவாயா, மரியாதையா கீழே இறங்க வந்துரு. ஏய் செல்வி, இது 2 நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல பல தரம் சொல்லிட்டேன். என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அடிவெடி சாவ. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கு. அவனை விடுங்க. ஏய் விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. இந்த மானிட்டர் மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் பொண்டாட்டிங்கிறனால தான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலையும் ஓவரா பேச்சுக்கு இருந்த பாட்டில் எடுத்து மண்டி. இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளர்த்த ஏ அன்பு தங்கச்சி. அண்ணி இது இருக்கு குறி தவறாம. கை கொடுங்க. நல்ல ஏம். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏ கண்மணி. கருவாயா நிறுத்துறா. பார்த்து சரியா எழுதுடா. அக்கா வாடி எழுதுடா. அக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்கேண்டி இந்த அடி அடிக்கிற? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 6-7 வருஷம் இருக்கும். உங்க வீட்டுக்காரர் எப்படி? ஐயோ, என் புருஷனை பத்தி கேட்டுட்டு இப்படி நிலையறியாடி. சரி, உங்க கொழுந்தனார் எப்படி? ஐயோ எதுக்குடி? என்னமோ 50 ரூபா கடன் கேட்ட மாதிரி அழுத்துக்கிறீங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். நான் வரேன்க்கா. வரேன்க்கா. ஐயோ இந்த சிலிப்பு சிலிப்புறாள. அம்மா, எப்பவும் அந்த அக்கா உன்னை அண்ணின்னு தானே சொல்லும். இப்ப மட்டும் ஏன் அக்கான்னு சொல்லுது? அம்மனம்மா ஓடிச்சா எலி, அண்டர்வேர் கொடுத்துச்சான் புலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியும்? ஏதோ தோராயமா அடிச்சு விட்டுறேன், அதையும் கெடுத்துரு. படுறா படுறா படுறா. என்ன கேட்டாவ? எதுக்கு ஷர்ட் போட்டிருக்க? உன் ஷர்ட்டா? இது எங்க அப்பா ஷர்ட். 55 வயசுல 4 பாக்கெட் வச்சு கலகல ஷர்ட் உங்க அப்பா போடுவாரா? கேட்டு கேட்லன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். முத்தம் கொடுப்பியா? எங்க? லிப்லையா, ஹிப்லையா, கண்ணுலையா, கண்ணத்துலையா, சீக்குலையா, சின்னலையா? ரொம்ப அலையாத, கொடுக்கும்போது தெரிஞ்சுப்பேன்.